அனைவருக்கும் வணக்கம். பிரியமுடன் பானுபாய். சின்ன டிப்ஸ் வீடியோ. வாழ்த்து தெரிவித்த அனைத்து உள்ளங்களுக்கும் மிக 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 நன்றி. நம்ம எப்போவுமே தைக்கும்போது மிஷின் தைச்சினே இருக்கும்போது ரன்னிங் ஸ்லோவாகிடுதுன்னா ஒரு காரணம்னா, ஏற்கனவே இந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். மறுபடியும் புதுசாக வரும் தையல் கலைஞர்களுக்கும் இந்த வீடியோ. நம்ம இது பேர் குதிரைன்னு சொல்லுவாங்க, கேடுன்னு சொல்லுவாங்க. இப்படியே வச்சு நீங்கள் பாபின் சுற்றாதீங்க. இது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கேடு இப்படியே மேலே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வரைக்கும் பாருங்கள். இதை மேலே அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த குதிரை மேலே நிற்கும். அப்புறமா நீங்கள் பாபின் சுற்றுங்க. நீங்கள் இந்த பாபின் சுற்றுறனால பாருங்கள், இந்த 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 பல்லுக்கும் இந்த கேடுக்கும் இடைவெளி இருக்கணும். பாபின் சுற்றும் போது அப்படி வச்சு சுற்றினாதான் இதோட பல்லு தேய்மானம் ஆகாமல் இருக்கும், குதிரையும் தேய்மானமாக இருக்கும், ரன்னிங்கும் நல்லா இருக்கும். இந்த பல்லு மட்டும் தேய்மானம் ஆகிடுச்சு, குதிரை தேய்மானம்னா துணி தள்ளுறது ரொம்ப ஸ்லோவாக தள்ளும். அதனால் எப்போவுமே நீங்கள் பாபின் சுற்றும் போது இந்த மாதிரி கேடு மேலே வச்சு சுற்றினீங்கன்னா உங்களுக்கு மிஷின் ரொம்ப நாளைக்கு வரும். இந்த பல்லும் தேய்மானம் ஆகாது, குதிரையும் தேய்மானம் ஆகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பிரியமுடன் பானுபாய். வாழ்க வளமுடன், வளர்க தையல் கலை.